ஐ லவ் யூ அவ்வளவுதானா? முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும். இது சரி சரியா நல்லா இருந்திருக்காது. சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க. செய்ய வெக்கத்தையெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் இதை விட எவ்வளவோ பார்க்க போறீங்க. இதுக்குள்ள வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சரியா? இந்த பார்த்தோன்னே நீங்கள் 2 பேரும் ஷாக் ஆகிறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற அக்கள் ஷாக் ஆகுங்கன்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரியா? அப்போ பார்த்துருவோமா என்ன இருக்க மாட்டேன். ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு என்ன இருக்குமெண்டு? ஃபோட்டோவாக இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அது. ஃபோட்டோ தான் நான் என்ன மாதிரியாக இருக்குமெண்டு அப்படி தெரியல. என்ன எங்கள்கிட்ட மொத்த வித்தியை முறைக்கு ஒரு ஒன்று செஞ்சு ஒன்று வந்துருக்குறோம் சரியா? ஓகே கொடுங்க மிக்கி. சரி ஓகே ஓகே அழாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்தவங்க. ஓகே ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில் தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கு உங்களோட என்கேஜ்மெண்ட் அப்படியா? அப்போ அவங்க 2 பேருக்குமாக ஸ்பெஷலாக விஷ் பண்ணி வந்து கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ யாருக்கு வந்திருக்கும், யார் கொடுத்து விட்ருப்பாங்கன்ற ஐடியா இருக்கா? யாராக இருக்கும்? அக்காவாக இருக்கும். என்ன பெயர்? சுரேகா. ஏன் ஆல்ரெடி யாராவது சொல்லிட்டாங்களா அக்கா அப்படி கொடுத்து விடுவாங்கன்ட்டு? அக்கா மட்டும் தான் வெளியில் இருக்காங்க. நான் வெளியில் இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல இல்லையே இன்னும். அக்கா மட்டும்தானே? இல்லை இல்லை அக்காவுக்கு இல்லை. அக்காட்ட எந்த வரையும் இல்லை. ஒருவேளை உங்களோட கூட பிறந்த சகோதரங்கள் யார் யார் இருக்காங்க? அவங்க ஒரு ஆள் மட்டும் தானே? வேறு தம்பி தங்கச்சி அந்த மாதிரி யாராவது இருக்காங்க? ஓகே அப்போ தம்பியெல்லாம் இங்கே தான் இப்போ இங்கே தான் நிற்கிறாங்களா மண்டபத்தில்? எங்கே இப்போ அவங்கள கூப்பிட்டுருங்களா பாப்பா மக்களையும். வேறு அப்பா அம்மா எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல இல்லையா? இப்போ மாப்பிள்ளைகிட்ட சைடில் யாராச்சும் நான் என்ன முடிக்கல யாராவது இருக்கும் தானே? உங்களோட சைடில் கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு இங்கே வர முடியாத யாராவதாக இருக்கலாம், உங்களோட மாமாவாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு உங்களோட வருங்கால மாமனாராக இருக்கலாம். ஏன்னா மாமனார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் மாப்பிள்ளைக்காக. கேமராமேனாக இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்கா. அப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் யாராக இருக்கும்ண்டு. கொஞ்சம் கிட்ட மைக்கை பிடிச்சிக்காதீங்க, கிட்ட வெக்கப்படாதீங்க. மைக்கை கொஞ்சம் கிட்ட பிடிச்சிக்காதீங்க. யாரு? மிக்கி மைக்கை வண்டி இருக்க அப்படியா செட்டா பிடிங்க அவருக்கு. ஓகே இப்போ சொல்லுங்கள் யார்? அவங்கள சைட்லேயே தான் வந்துருக்கோம். அவங்களோட சைடில் இல்லை ஷுவரா? அப்போ உங்களுக்கு நீங்கள் அக்கான்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் அக்காட்ட இருந்து வேறு இல்லையே. அக்காவை தவிர இங்கே நீங்கள் ஈவெண்ட்டுக்கு சொல்லியும் பெற முடியாத வேறு யாராவது இருந்தா? ஒரே ஒரு ஆள் தான் வேறு இல்லையா? மிச்சம் எல்லோரும் வந்துட்டாங்க அப்படியா? சரி ஓகே. அப்போ வந்துட்டு கிஃப்ட் எல்லாத்தையும் பார்ப்போமா ஒன்றா? ஓகே இதை மகன்கிட்ட கொடுங்க.
ஓகே. அப்போ இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அப்போ அவர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா இல்லையா? மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டீங்களே. இப்போ மாப்பிள்ளை வந்து என்னென்னா பொம்பளைக்கு ஒரு ஆசை இருக்குன்னு தானே, என்ன தனக்கு வருங்கால கணவர் காதலன் அப்போ ஒரு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை இருக்குமா இல்லையாக்கா? அவங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு, வந்து பாருங்க ஆசை இருக்குது. அப்போ இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மாப்பிள்ளை அவற்ற ஸ்டைல் இல்லை, உங்களோட மனதில் இருக்கிறத சொல்லி நேச்சுரலாக நீ இவ்வளோ அழகாக இருப்பேன் எதிர்பார்க்கல, நீ எனக்கு வாழ்க்கை துணை வருவேன் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி வராதா? வர வைக்கணும் ஏதாவது பண்ணி. இப்போ சொல்லணும் ஏதாவது. சரி நீங்கள் முட்டி போடாட்டிங்க முதல்ல சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அப்புறமா முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். முதல்ல சொல்லுங்கள் அவங்கள எதிர்பார்த்தனே, உங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தானே, உங்களுக்கு அந்த சில ஆசைகள் இருக்குன்னு தானே, இப்படி பப்ளிக்காக சொல்கிறதானே, இதில் என்ன இருக்குது? ஐ லவ் யூ அவ்வளோதானே, முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும். இது சரி சரி நல்லா இருந்திருக்காரு. சரி மைக்கை கொடுங்க, மைக்கை கொடுங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க ஐ லவ் யூ. லவ் யூ ஒரு ஹக் பண்ணி அதெல்லாம் வேணாமா? தங்கச்சி நீங்க சரி அவர் ஹக் பண்ணுங்க பா ஓகே. ஹாப்பியாக்கா? ஆனால் முட்டி போட இல்லைண்ணே, அதான் இடிக்குதுண்ணே, முட்டி போட வச்சுருவோமா? ஓகே, அப்போ பொக்கையை கொடுத்துருங்க. ஒன் மோர் ரீடேக்கு. இல்லை இல்லை ரீடேக் ப்ளீஸ் 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 3 2 1 சொல்ல போகல, ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, லைட்டாக இப்படி முட்டி அது வெறும் வெறும் ஒரு இப்போ அவுட்டோர் ஷூட்ல எல்லாம் இருக்கு, எங்க இதெல்லாம் பத்தாது, அவ்வளோதான். இப்போ அவுட்டோர் ஷூட்ல போனால் செய்யணும்ல. சரியா? இப்போ காலில் விளைய இல்லை, ஃப்யூச்சரில் பல தடவை விட வேண்டி வரும், பல தடவை முட்டி போட வேண்டி வரும். அப்போ எங்கே ஃபீல் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோமா? அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை கிஃப்ட்டை கொடுத்து விட்டவங்களுக்கு கேட்க சொன்னவங்க. அப்போ பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. செய்ய வெக்கத்தையெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் இதை விட எவ்வளவோ பார்க்க போகிறீங்க. ஓகே, உங்களுக்காக ஒரு அழகான கேக் ஒன்று வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன செய்வோம்னா அக்கா கொஞ்சம் ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம்னா அப்போ அக்கா அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்கிறேன்டா. இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு சில கோரிக்கைகள் நிபந்தனைகள் இருக்குமில்ல, அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க பர்சனலாக, வெளியே போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றக்கூடாது அந்த மாதிரி. அப்படி இப்போ ஏதாவது சொல்கிறதா இருந்தா? அப்படி எதுவுமே இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போ அவர்கிட்ட விருப்பப்பட்டு ஏதாவது கேட்குறதா இருந்தா கண்களுக்காக என்ன பார்த்துக்குவீங்க தானே, அந்த மாதிரி பார்த்துக்குவார், அந்த நம்பிக்கை இருக்குண்ணே. அப்போ ஓகே, அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோமா? ஓகே, கேக் அப்படியே பின்னால் வச்சுருங்க, வச்சுட்டு ஓகே. இதுக்குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சரியா? இந்த பார்த்தோன்னே நீங்கள் 2 பேரும் ஷாக் ஆகிறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற அக்கள் ஷாக் ஆகுங்கன்னு நான் நினைக்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரியா? அப்போ பார்த்துருவோமா என்ன இருக்குமெண்டு? ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு என்ன இருக்குமெண்டு? ஃபோட்டோவாக இருக்கும், ஃபோட்டோ ஃப்ரேம் தான், அது ஃபோட்டோ தான். நான் என்ன மாதிரியாக இருக்குமெண்டு அப்படி தெரியலைண்ணே. எங்கள்கிட்ட மொத்த வித்தியை முறைக்கு ஒரு ஒன்று செஞ்சு ஒன்று வந்துருக்குறோம். சரியா? ஓகே, கொடுங்க மிக்கி. மாப்பிள்ளை ஜோசி இங்கே ஓப்பன் பண்ண முதல் ஓப்பன் பண்ணி தான் ஆகணுமான்ட்டு. இதுக்கு பின்னாடி வர பிரபஞ்சனைகளுக்கு கொம்பனி பிறப்பு இருக்காது. எங்களையும் பார்க்கணும். இப்போ எல்லாரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க பாருங்க. ஓகே, யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இவங்க 2 பேரும் இதுக்கு முதல்ல ஒன்றா 2 ஃபோட்டோ எடுக்கே இல்லைன்னு எனக்கு சொன்னவங்க. ஸோ தனித்தனி ஃபோட்டோஸை தந்து ஒன்றா நிற்கிற மாதிரி செய்ய சொன்னவங்க. அப்புறம் டக்குண்டு அப்பா பார்த்து இது எப்போ நடந்திருக்கு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட சிஸ்டர் தான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ளே அவங்க வந்து வர முடியாத சுச்சுவேஷன் என்ன. ஸோ உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்க இங்கே இருந்திருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட இருந்து உங்களோட இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்து எல்லாமே சேர்ந்து செய்து ஒரு ஃபன் பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப ரொம்பவுமே மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களுக்கு உங்களோட ரொம்ப ரொம்ப இஷ்டமாக. ஸோ தான் கட்டாயம் வெட்டிங்குக்காவது எப்படியாச்சும் வந்துடணும் ஃபுல் ட்ரை கொடுக்குறேன்னு சொன்னவங்க. ஸோ அவங்கள நீங்கள் எந்தளவு மிஸ் பண்ணுறீங்க?
சரி ஓகே ஓகே அழாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்ட்டு தான் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்தவங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் கவலையாக இருக்கும் தான். பட் அதெல்லாம் கடந்து தானே நம்ம போகணுமேனு. ஸோ நெக்ஸ்ட் வெட்டிங்குக்கு சரி அவங்க வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னவங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ஹாப்பியாக வெராட்டிக்கும் கூட இந்த இடத்துல இதெல்லாம் பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லி விடுறதா இருந்தால் சொல்ல வார்த்தை வருது இல்லைண்ணே. ஓகே எனக்கு வழங்குது. ஸோ நீங்கள் ஹாப்பி தானே? ஓகே மாப்பிள்ளை சார் ஹாப்பியா? ரெண்டு பேருமே இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ நாங்களும் எங்களோட சார்பாக வாழ்த்துறோம், உங்களோட அக்காவும் அதைத்தான் வாழ்த்தி சொல்லிவிட சொன்னவங்க. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். கட்டாயம் வெட்டிங்குக்கு சரி வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? ஸோ நாங்களும் முடிச்சுக்கொள்கிறோம். சரியா? அப்போ மாப்பிள்ளை பொம்பளை டான்ஸ் ஆடிவங்கன்னு கேள்விப்பட்டேனே, ரெண்டு பேரும் நல்ல டான்ஸர் ரெண்டு. அதுக்காக தானே மிக்கியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இல்லை வேணாமா? சரி அது நம்ம வெட்டிங்குக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். சரி அப்போயும் நான் வருவேன், டான்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே.